செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் இன்றைக்கி எக்ஸ்பைரி கொண்டான மிட் கேப் நிஃப்டியில் மூவ்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அதை நம்ம எப்படி பார்த்து அனலைஸ் பண்ணோம், நம்ம ப்ரிடிக்ஷன் படி இன்றைக்கி மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்று நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவில் என்னோட அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன்ஸ், ஓஏ டேட்டா அப்டேட்ஸ், இண்டிசஸ் ரேஞ்சஸோட நம்ம உடனுக்குடன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம குரூப்பில் இருக்க மெம்பர்ஸ்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாங்க டாப்பிக்கு போகலாம். ஸோ நம்ம நேற்று ப்ரிடிக்ஷன் வீடியோவிலே நம்ம இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் செக்ஷனில் கிளியராக நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு ஒரே ஒரு லெவல் தான் கொடுத்துருந்தோம். அந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்திருந்த ரேஞ்ச் 22,200 22,300 க்ளோஸ் ஆகிருந்தது நம்மளுக்கு சப்போர்ட் ரேஞ்சில். ஸோ அப்போவே தெளிவாக சொல்லியிருந்தோம், ஒரு நெகட்டிவாக சின்னதாக ஒரு ஓப்பன்னாலும் நம்மளுக்கு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதை டெஸ்ட் பண்ண வரும்போது நம்மளுக்கு பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்கன்னா ஒரு அப்சைட் மூவ்மெண்ட், இதுக்கு கீழே இருந்தாங்கன்னா ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி எக்ஸாக்டாக 22,200 ரிஜெக்ட் ஆகி நம்மளுக்கு ஒரு 125 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் தான் டவுனில் தான் வந்திருந்தாங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா 46,800 நம்ம மெயினாக சொல்லியிருந்தோம். ஏன்னா அது சப்போர்ட் ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருந்தாங்க. ஸோ அதுக்கு மாதிரி இது கீழே ஓப்பன் ஆகிட்டு மார்னிங் ஒரு நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் இதை பிரேக் பண்ணி மேலே போனாங்க. ஆனால் சஸ்டெயின் பண்ண முடியாமல் அகைன் இதை பிரேக் பண்ணி கீழே நம்மளுக்கு ஒரு 287 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் ஒரு மூவ்மெண்ட் வந்திருந்தாங்க. ஸோ அதே மாதிரி மிட் கேப் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா 11,000 அது நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு அதை ஒன்ஸ் பிரேக் பண்ணி நல்ல ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் நியர்லி ஒரு 155 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் கிடச்சிருந்துச்சு. அதே மாதிரி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை கொடுத்துருந்தோம். ப்ரீமியம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை கொடுத்துருந்தேன். ஸோ ப்ரீமியம் குரூப் அப்படின்றது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது என்னுடைய காமன் டெலிகிராம் குரூப். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இண்டிசஸோட ரேஞ்சஸ், ஓஏ டேட்டா அப்டேட்ஸ் இதெல்லாம் நம்ம அந்த குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் லைவில். இதில் என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை கொடுத்துட்ருக்கோம். நம்ம கால் சர்வீஸ் பண்ணுறதில்ல, நம்ம என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் நம்ம இண்டிசஸ் எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறோமோ ஸோ அதே மாதிரி என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் அனலைஸ் பண்ணி நான் எந்த ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை அதில் காலையில் இயர்லி மார்னிங் 6:30 ஒரு 7:30 நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி ஸோ அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ திரும்பியும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், நம்ம கால் சர்வீஸ் பண்ணுறதில் என்னுடைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை தான் அதில் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தோம்னா நிஃப்டிக்கு நான் பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது, அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு என்னோடய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி எக்ஸ்பைரிக்கு நம்மளுடைய மிட் கேப் நிஃப்டியில் ஒரு ரெகுலராக ஒரு 0 ஹீரோ நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுவோமோ ஸோ அதே மாதிரி எந்த ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட் மேக்ஸி டார்கெட்ஸ் எல்லாமே நம்ம காலையில் 6:03 எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நம்மளுடைய ஓஐ டேட்டா அனலைஸ் பண்ணும்போதே கால் புட் 2 சைட்லையுமே பிரேக் ஆனாலும் ஒரு நல்ல ஒலட்டைல் மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி ஒரு பிரேக் ஆகி காலையிலே ஒரு இமீடியட்டான ஒரு மூவ்மெண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக்கில் ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பையிங்கை விட மேலேருந்து போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு நம்ம அதையும் கொடுத்துருந்தோம். சடனாக ஒரு ஒலட்டைல் மூவ்மெண்ட் மார்னிங்கில் பிகினிங்கில் ஹேப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்ஸ்லேருந்து நம்ம ஒரு மூவ்மெண்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம காலையில் 6 மணிக்கு இந்த ஸ்ட்ரைக்ஸையும் கொடுத்துருந்தோம். ஸோ இதோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத நம்ம ஸ்ட்ரைக்கில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம். 22,380 கால், அதே மாதிரி 22,100 புட்டு கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி ஒரு நம்ம ப்ரீமியம் குரூப்பில் இருக்க மெம்பரும் கேட்டிருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை கிளியர் பண்ணுற மாதிரி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட கண்டிஷன் என்ன அப்படின்னா கால் புட் இதில் எந்த சைடில் நம்மளுக்கு பையிங் சப்போர்ட் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டில் பிரேக் ஆகணும். நம்மளுடைய ப்ரீமியம் டெலிகிராம் குரூப்பில் மார்னிங் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளுடைய மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னோட டைரக்ஷனல் வியூ இன்றைக்கி நான் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா அப்படின்றத 9:12 எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். நிஃப்டியில் நம்மளுக்கு வந்திருந்த டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா புட் சைடில் தான் வந்துருந்துச்சு. கால் சைடில் நம்மளுக்கு ஸ்லோ மூவ் தான் இருந்துச்சு, புட் சைடில் டார்கெட். அப்போ நம்ம புட் சைடில் தான் பார்க்கணும்.
அதுலேயும் நம்ம இப்போ ப்ரிடிக்ஷனில் கொடுத்துருந்தது 4 டார்கெட் கொடுத்துருந்தோம். அதில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துறோம். ஸோ இதில் வந்திருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா மிட்டுன்றது இதோ இங்கே இருக்குது இல்லையா, 133 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது பை ஓப்பன் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு பையிங்கில் சப்போர்ட் எடுக்கும். ஸோ 90லேருந்து 80 ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள். அங்கேருந்து நம்ம ஒரு 133 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது அப்படின்றத 9-12 நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி அப்போ நம்ம புட்டில் சப்போர்ட் எடுக்கணும். அப்போ நம்மளோட இது என்ன, ஆப்போசிட்டில் ஒன்று பிரேக் ஆகி கீழே வரணும், இல்லை ஆல்ரெடி நம்மளுடைய பையிங் ரேஞ்சுக்கு கீழே தான் அது ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கணும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே சப்போர்ட் எடுக்கிறாங்க கரெக்டாக 9:45. அதே 9:45 நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி இங்கே பிரேக் பண்ணி டவுன் வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிற இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேண்டிலில் தான் நம்மளுக்கு இங்கே சப்போர்ட்டும் எடுக்கிறாங்க. நம்மளுக்கு வந்திருந்தது மிட் லெவலில் 133. எக்ஸாக்டாக அங்கேருந்து மேலே போனவங்க இந்த 133 பிரேக் பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு ஒன்ஸ் பிரேக் பண்ணி ஒரு 150 வரைக்கும் போயிட்டு டவுன் வந்துட்டாங்க. ஸோ நம்ம இந்த ரேஞ்சிலே எக்ஸிட் ஆகிடுவோம். ஸோ இந்த ரேஷியோவில் தான் நம்ம பையிங் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நம்ம 0 to 0 கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த மூமெண்ட்டை பார்த்துருவோம். ஸோ புட்டில் சடன் மூமெண்ட் போகிறதுக்காக பாசிபிள் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரைக்கில் இன்றைக்கி ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் போயிருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி. ஏன்னா நம்ம ப்ரிடிக்ஷனில் நம்மளோட இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்திருந்தது ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கு. ஆனால் சடனாக ஒரு டவுன் சைட் பிரேக் அடித்து நல்ல ஒரு டவுன் சைட் மூவ் வந்துருந்துச்சு. 11,000 புட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ₹8 14 பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க காலையில் அதிலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தது ₹36 வரைக்கும் போயிட்டு அகைன் வந்து அதில் சப்போர்ட் எடுத்தவங்க மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா ₹351 வரைக்கும் மேலே போயிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி 11,025 புட்டு நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது ₹18 ₹21. அவங்க அதிலேருந்து மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா ₹401.95. ஸோ ₹402 வரைக்கும் மேலே ஒரு அப்சைட் மூமெண்ட் போயிருந்தாங்க அந்த ஸ்ட்ரைக்கில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பையிங்லேருந்து. ஸோ அதே மாதிரி 10,975 நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது ₹9. எக்ஸாக்டாக காலையில் அந்த ₹9 சப்போர்ட் எடுத்து மேலே போயிருந்தது பார்த்தோம்னா 26 வரைக்கும் போயிட்டு அகைன் நம்மளுடைய ₹9 சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருந்தது ₹325 வரைக்கும் மேலே ஒரு மூமெண்ட் போயிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம லைவில் அப்சைடு மூமெண்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் கொடுத்துருந்தோம். இதை கொடுத்துருக்கோம். 10,925 ஒரு 12 மணிக்கு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ₹22 ₹11 ₹22. ஃபஸ்ட்டு ₹22 பிரேக் ஆணுச்சு அப்படின்னா 39 ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அதையும் பிரேக் ஆணுச்சுன்னா ஃபர்தராக நம்மளுடைய டார்கெட்ஸுக்கு போகும்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம கொடுத்துருந்த டயத்தில் அது பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு ₹14 ₹12 ரேஞ்சில் இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக் தான் அது 10,925 கால். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே ₹12 பிரேக் பண்ணி இங்கே அந்த ₹38 ₹39 பிரேக் பண்ண ஸ்ட்ரகிள் ஆகிருக்கு. அகைன் அங்கேருந்து பிரேக் ஆன பிறகு அவங்க மேலே போயிருந்தது பார்த்தோம் அப்படின்னா ₹168.95 வரைக்கும் மூவ்மெண்ட் போயிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய குரூப்பில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டிருந்ததும் அப்சைடில் பிரேக் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் நம்ம கிளியராக லைவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருந்தது இண்டிசஸில். ஸோ எல்லாமே சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு அப்சைட்லேயும் ஒரு மூமெண்ட்டு பிரேக் ஆகி ஒரு நல்ல மூமெண்ட் போயிடுது. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி ஒரு நல்ல மூமெண்ட் போயிருந்துச்சு. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்களும் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுடைய காமன் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். மீண்டும் ஒரு தடவை தெளிவாக சொல்லிக்கிறோம், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. இண்டிசஸ்க்கு நம்ம எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி நான் ஸ்ட்ரைக்கில் எந்த ஸ்ட்ரைக்கில் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், டார்கெட் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனை இயர்லி மார்னிங் 6:30 7:30 அப்டேட் பண்ணுறோம். ஸோ ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் கால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா புட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா நம்ம கொடுத்துருந்த டார்கெட்ஸ் 4 டார்கெட்டில் எந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷனையும் நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துறோம். ஸோ நம்ம கால் சர்வீஸ் பண்ணுறதில்ல. என்னோட ப்ரிடிக்ஷன்
ப்ரிடிக்ஷனை தான் அதில் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நம்ம அதை கைட் பண்ணுவோம். நாளைக்கு உண்டான ப்ரிடிக்ஷன் வீடியோவை நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே பக்கத்தில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால ஒரு நாய்ஸ் பொல்யூஷனாக இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு உண்டான ப்ரிடிக்ஷன்ஸ் டேட்டாஸ் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். நம்ம இண்டிசஸோட ரேஞ்சஸ் எல்லாமே நம்ம டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுறேன், காமன் டெலகிராம் குரூப்பில். அதே மாதிரி என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன் அண்ட் ஹீரோ 20 ஃபின் நிஃப்டிக்கு நான் எந்த ரேஞ்சில் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் நம்மளுடைய ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். நம்மளுடைய குரூப்பில் டெலகிராம் குரூப்பில் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதேமாரி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.